திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் எந்த விதத்துல தாவேக்கா மாற்றா இருக்கும்னு நம்ம நினைக்க முடியும். இப்ப திமுகவுல இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய விஷயத்த தான் அதிமுக இருக்கிறவங்க செஞ்சாங்க. அதிமுக இருக்கிறவங்க செஞ்ச விஷயத்த தான் இப்ப தாவேக்கா இருக்கிறவங்க செய்யறாங்க. என்ன செஞ்சாங்க? அந்த கட்சிக்காரங்க மேல என்னென்ன புகார்கள் அப்படிங்கிறது மக்களால முன்வைக்கப்பட்டதோ, அவங்க மேல இந்தந்த புகார்கள் இருந்துச்சுன்னு செய்தி ஊடகங்கள் எப்படி வெளியில வந்துச்சோ, அவங்க மேல இந்தந்த புகார்கள் இருக்குதுன்னு எப்படி ஊடகவியல் மூலியமாக செல்போன் மூலியமா, வாட்ஸ்அப் மூலியமா, இன்டர்நெட்ல ஒரு சில வீடியோக்கள் பரவுனுச்சோ, அதே மாதிரி வீடியோக்கள் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் இவங்க செஞ்சிருக்கக்கூடிய தவறுகளும் வெளியில வந்திருக்குது. என்னப்பா வந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா, குடிச்சுப்புட்டு டான்ஸ் ஆடுறாரு. கார் நிக்குது. பக்கத்துல ஒரு 4, 5 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் குடிச்சுப்புட்டு பழைய நடிகர், பழம்பெரும் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய சின் அ ஒரு பாட்ட போட்டு ஆடுறாங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. சிந்து பைரவி படத்துல வந்த பாட்டு. இது எந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறது சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு பெரிய பதவி. ஒரு பதவியோட மதிப்பு தெரியாத ஆளுகிட்ட அந்த பதவி கொடுத்தா அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்களா? இன்னைக்கு யார் குடிக்கல? நெறைய பேர் குடிக்கிறாங்க. குடிக்கிறவங்க யார் ஆடாம இருக்கிறாங்க? எல்லாருமே ஒரு சந்தோஷத்துல தான் ஆடுறது தான். அதை ஏன் வீடியோ எடுத்து ஏன் வெளிய விடணும்? இப்ப அவங்க குடிக்கிறது பர்சனல். குடிச்சிட்டு ஆடுறது பர்சனல். நண்பர்களோட குடிச்சிட்டு ஆடுறது ரொம்ப ரொம்ப பர்சனல். அதை ஏன் மக்கள்கிட்ட தெரியிற மாரி ஒரு விளம்பரமா பண்ணணும்? நீங்க தான் மக்களுக்கு மாற்றா? இனிமேட்டு இருக்கக்கூடிய திமுக, அதிமுகவை சேர்ந்த ஐடி விங்களுடைய முழு வேலையே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கட்சியோட பேரை பெருசு பண்றது இல்ல. நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் அத மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான். நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் உடனுக்குடனே ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல நீங்க செய்யக்கூடிய தவறுகள பூஸ்பமா காட்டுவாங்க. நீங்க நடந்து போகும்போது தள்ளாடி கீழ விழுவ போனீங்கனாலும் சரி, போதையில் தடுமாறி கீழே விழப்போன தாவேகா தொண்டன் அப்படிம்பாங்க. சொல்ல முடியாது. நாளைக்கு அவிங்களே வந்து பாத்தீங்கன்னா, எங்கேயோ மாடி மேல இருந்துட்டு கேமரா வச்சுட்டு ஒரு ஷூட் பண்ணுவாங்க. உங்க தாவேகா துண்ட போட்டு வேற ஒரு கட்சியை சேர்ந்தனால உங்க கட்சி கெட்ட பேர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு, ரோட்ல போற ஆள தாவேகா துண்டு போட்ட ஒருத்தன் கூப்பிட்டு இப்படி அடிக்கிற மாரி, கையில ஒரு பீர் பாட்டில் வச்சுட்டு இப்படி அடிக்கிற மாரி இது பண்ணிட்டு, தூரத்துல வந்து எவனோ ஒருத்தன் வீடியோ எடுப்பான். பார்த்தா தாவேகா துண்டு போட்டிருக்கிற தொண்டன் வந்து பாத்தீங்கன்னா, போதையில ரோட்ல போற ஆள பிடிச்சு அடிக்கிறான். அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையுமோ அல்லது உண்மையோ சொல்லி உங்க கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவாங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எதிரிகளை விட நம்ம கூட இருக்கிற ஆளுங்க கிட்ட தான். இப்ப இந்த எம்எல்ஏ தஞ்சாவூர் எம்எல்ஏ குடிச்சிட்டு ஆடினாரு அப்படிங்கிறது அவர் பர்சனலு. நண்பர்களோட குடிச்சிட்டு ஆடினாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்சனலு. கூட இருந்த கருப்பாடு தான் வீடியோ எடுத்திருக்குது. இப்ப தஞ்சாவூர் எம்எல்ஏ குடிச்சிட்டு ஆடும்போது இங்க திருச்சியில இருந்து திமுகவை சேர்ந்த ஒரு பிரபலமான ஆளாவது வீடியோ எடுத்தாரு. நீங்க குடிச்சிட்டு ஆடுங்க, ஸ்மைல் ப்ளீஸ், நான் ஒரு வீடியோ பிடிச்சிக்கிறேன்னு அவரு எடுத்தாரு? கிடையாது. கூட இருந்த கருப்பாடு. இன்றைய நண்பன் நாளைய துரோகி. நேற்றைய துரோகி முன்னாள் நண்பன். இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு துரோகியா மாறுவாங்க. எதிரிய காட்டிலும் நண்பன் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். எதிரி எப்பவுமே நம்ம பலத்தை மட்டும்தான் மதிப்பிடுவான். நண்பன் மட்டும் தான் நம்ம பலவீனத்தையும் சேர்ந்து மதிப்பிடுவான். ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்மளோட பலவீனம் அப்படிங்கிறது அவனுக்கு முழுசா தெரியும். அதனால நண்பன் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இது வந்து தாவேகாவை சேர்ந்த தஞ்சாவூர் எம்எல்ஏ குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டிருக்கிறாரு. 2வது ஒரு பிரபலமான ஒரு தொகுதி. அந்த தொகுதி பேர் நான் சொல்லி அந்த தொகுதியோட பேரை நான் இது பண்ண விரும்பல. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ லயாலோ மணி அவரோட பேரு. அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2 அடி நீட்ட இருக்கக்கூடிய ஒரு வாழை வச்சு இப்படி கத்திய வந்து வச்சு கேக் வெட்டுறாரு. அப்பயும் கூட இருக்கிற ஒரு ஆள் தடுக்கிறாரு. வேணாம்னே வேணாம், எல்லாம் வீடியோ பிடிச்சு போட்டாங்கன்னா பிரச்சனையாகும், வேணாம்னேங்கிறாரு. இவர் என்னங்கிறாரு, போடா மாதிரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை உருவிட்டு இப்படி பார்த்துட்டு ஏய் கத்தி சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேக் வெட்டுறாரு. இது சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு பதவி தான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் பதவி. அதை ஜெயிச்சு வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆன அவர் வந்து பாத்தீங்கன்னா கேக்ல கத்தி வச்சு கேக் வெட்டுறது அப்படிங்கிறது இது என்ன எந்த விதத்துல? இதே ஒரு விஷயத்த ரோட்ல ஒரு சாதாரண சின்ன பையன் பண்ணானா தூக்கிட்டு போய் போலீஸ் அடிச்சு மாவு கட்டு போட்டு அவன் கக்கூஸ்ல வலிக்கி விழுந்துட்டான், தவறி கீழே விழுந்துட்டான், நாங்க பிடிக்க துரத்திட்டு போனோம், தவறி கீழே விழுந்துட்டான், அதுல ஒரு கையும் ஒரு காலும் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து பேட்டி கொடுப்பாரு. போலீஸ் என்ன கூட்டிட்டு போனாங்க ஜெயிலுக்கு, கக்கூஸ்ல வலிக்கி விழுந்துட்டேன்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான்.
இப்ப இந்த எம்எல்ஏ பொறுப்புல இருக்கக்கூடிய அவர் வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டி இருக்கிறாரு. நாம செய்யக்கூடிய செயல்கள் முன் உதாரணமா இருக்கணுமே தவிர மத்தவங்கள வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கணுமே தவிர அவங்களுக்கு தப்பான வழி காட்டக்கூடாது. இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ வந்து கத்தி வச்சு கேக் வெட்டுறாரு. நாளைக்கு எம்எல்ஏவோட துடுப்பு ஒருத்தன் கேக் வச்சு கத்தி வச்சு கேக் வெட்டுவான். கேட்டா எங்க அண்ணன் லயோலா மணி இருக்கிறாரும்மா. அப்ப கூட இருக்கிற ஆளுங்க செய்யற தப்பு லயோலா மணி அவர்களுக்கு தான் போய் சேரும். எம்எல்ஏ அவருக்கு மட்டும் தான் போய் சேரும். கூட இருக்கிற ஆள் தப்பு செஞ்சா அவருக்கு தானே போய் சேரும். அப்ப கூட இருக்கிற ஆள் ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறான்? இப்ப இவரு கேக் வெட்டினதை பார்த்துட்டு தானே அவனும் வெட்டணும்னு யோசிப்பான். இப்ப கூட இருக்கிற ஆள் வந்து நான் ஒரு நல்ல விஷயம் பண்றேன்னு வைங்க. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நான் என்ன பண்றேன், இன்னைக்கு கவர்மெண்ட் எவ்வளவு விஷயங்கள் தருது. உண்மையாலுமே அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அரசாங்கமே கொடுக்குது. நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்குமே என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பங்களிப்பு, ஒரு ஒரு 2 பேனா, ஒரு பென்சிலு, ஒரு ஷார்ப்னர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ், ஒரு பவுச் உள்ளாடி ஒரு 10 பென்சிலு, 10 பேனா, ஒரு ஷார்ப்னர், ரப்பரு, ஒரு குழந்தைக்கு ஒரு 200 மதிக்கத்தக்க ஒரு பொருளை வச்சுட்டு, ஒரு பொருள் கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு, ஒரு 100 குழந்தைங்களுக்கு அல்லது ஒரு 500 குழந்தைங்களுக்கு, ஒரு 1000 குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். எம்எல்ஏவாக லயோலா மணியான நான் போய் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். என் கூட இருக்கிற ஆள் என்ன பண்ணுவான்? பரவாயில்ல, லயோலா மணியான நல்லது பண்றாரு, நாமளும் அந்த மாதிரி நல்லது பண்ணணும், மக்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இவரை பார்த்து அவன் நல்லது பண்ணுவான். ஆனா இவர் அப்படி பண்ணாரா? கிடையாது. கேக் வெட்டுறாரு. கத்தியில 2 அடி நீட்ட கத்தி வச்சு கேக் வெட்டுறாரு. அப்ப இவர் கூட இருக்கக்கூடிய ஆளுக்கு என்ன தோணும்? நாமளும் அதையே பண்ணலாம், எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி நம்ம அண்ணன் ஏ.ஆர். ரகுமான் சொன்னாரு ஆஸ்கார் அவார்டு வாங்கும் போது. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ப இவங்க என்ன பண்றாங்க? எல்லாம் எங்க அண்ணனை பார்த்தா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்றாங்க, பண்ண போறாங்க. அன்றே கணித்தார் சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி அவரு முந்தா நேத்து தான் சொன்னாரு. சாட்டை துரைமுருகன் அண்ணன் தாவேக்காக்குள்ளே எத்தனை செல்லூர் ராஜு இருக்கிறாங்கன்னு தெரியலன்ட்டு மனுஷன் சொல்லி 2 நாள் கூட ஆகல, ஆளுக்கு ஒவ்வொரு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணுங்க. அதை ஏன் வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட தெரியப்படுத்தி உங்களோட மதிப்பை நீங்களே ஏன் குறைச்சிக்கிறீங்க? எதிரியை காட்டிலும் நண்பனிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இன்னொரு விஷயம், மெட்ராஸ் ஆர்கே நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வயது பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்த விஷயத்துல தாவேக்கா நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னா போக்சோல அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வழக்கா எடுத்து இது பண்ணுவோன்னு சொன்னாரு, பண்ணுவாரா? இந்த கேஸ் எடுத்து உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாரா? இதுல வேற அவரை நம்பி மெட்ராஸ்ல எல்லா தொகுதியும் சேகர் பாபு தொகுதியை தவிர, இவரு உதயநிதி தொகுதியை தவிர மீது எல்லாமே ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. மெட்ராஸ்ல ஓட்டு போட்டு விசில் சின்னத்தை. விஜய் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். எங்க அண்ணன் சீமா சொன்னாரு, பிள்ளை பொம்பளை பிள்ளைய கை வச்சானா அவனை கொன்னு புதைச்சு விட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். ஒரு 4 பேரை கொன்னு போட்டோன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுவானான்னு கேட்டாரு. விஜய் என்ன ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? இந்த விஷயம் அவருக்கு தெரியாம பாத்துக்கிறீங்களா? இப்படி மூடி வச்சிருக்கிறீங்களா? இருக்கிற 15 சேனலே வந்துருச்சு விஷயம். இன்னும் விஜய் அண்ணாக்கு தெரியாம இருக்குமா? அவர் இன்னும் முதலமைச்சரா பொறுப்பு ஏத்துக்க விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா 2 நாளா அவர் கொடுத்துட்டு இருந்த சிஎம் கான்வே வந்து பாத்தீங்கன்னா நேற்று சாயங்காலமே ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீ இன்னும் முதலமைச்சராகவே பதவி எடுத்துக்கல, நாங்க எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற நோக்கத்துல வாங்கிட்டு போயிட்டாங்க ரிட்டர்னு.